சிவராத்திரி நோக்கி நம்ம பயணப்படுறோம். இன்றைக்கி இந்த சிவராத்திரியில் நான் இது வரைக்கும் பேசாத ஒரு விஷயம். நான் ஒரு 97லேருந்து 99 நிறைய மாயவரம், திருவாரூர், கும்பகோணம் வைத்தீஸ்வரன் கோயில், அந்த செக்மெண்ட், திருவெண்காடு, அந்த செக்மெண்ட் கோயில்களை லெஃப்ட் அண்ட் ரைட் நான் சுற்றியிருக்கேன். கார்லாம் கிடையாது, பஸ்ஸு, ஆட்டோ, லிஃப்ட்டு கேட்டு ரொம்ப டெரிபிள் ட்ராவல் அந்த டைமு. அதில் நான் போன ஒரு கோயில் நான் சொல்கிறேன். கும்பகோணத்துலேருந்து ஒரு 15 கிலோமீட்டரு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த சோழபுரத்துக்கும் அணைக்கரைக்கும் நடுவில், இன்ஃபேக்ட் ஆடுதுறைக்கு வடக்கே திருமங்கலக்குடி வழியாக வந்தீங்கன்னா 9 கிலோமீட்டரு. அந்த ஊர் பேர் திருப்படாந்தான். அங்கே அந்த இறைவனுடைய நாமம் செஞ்சடையப்பர், தாயார் பேர் பெரியநாயகி. அருணஜடேஸ்வரன் இன்னொரு பேர் உண்டு. இந்த இடம் அம்பாளுக்கு தாயாருக்கு சிவபெருமான் ஞானோபதேசம் கொடுத்த இடம். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அண்டர்லைன் பண்ணிங்க. அதே போல் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, கீழப்பெரும்பள்ளம், திருநாகேஸ்வரம், காளகேஸ்வரம் ஆண் நாகம் வழிபட்ட ஸ்தலங்கள். இந்த திருப்பனந்தாள் பெண் நாகம், நாக தேவதை வழிபட்ட ஒரு ஸ்தலம். இதையும் அண்டர்லைன் பண்ணிங்க. இங்கே இந்த கோயில் ஒரு 2 பேர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த கோயில்னாலே. அதாவது இது ஒரு விசேஷமான ஒரு சிவன் கோயில், விசேஷமான குணாதிசயங்களை கொண்டது. இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய பார்வையில் பார்த்திங்கன்னா, அந்த அருணஜடேஸ்வரர் கோயில் இந்த 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 சிவபெருமானை ஒரு தாடகைன்னு ஒரு பெண், ஒரு சைவ சித்தாந்தத்தில் ஊறி போன சிவனை ரொம்ப பிடித்த ஒரு பெண். இந்த தாடகை அரக்கிலாம் கிடையாது. சில கதைகள் அரக்கிலாம் போட்டிருக்கு, கிடையாது. அந்த பழைய தாடகைக்கும் இதுக்கு சம்மந்தம் கிடையாது. இவன் வழிபாடு டெய்லி பூ போட்டு, ஆண்டாள் மாதிரி பூ போட்டு சிவனை வணங்குவாள். சில இடத்துல குழந்தைகளுக்கு, சில இடத்துல மக்கள் நலனுக்குன்னு விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு முறை அது போல் பூ போடும்போது, பூமாலை போடும்போது அவருடைய சேலையினை நெகிழ்ந்து விடுகின்றது, நெகிழ்கின்றது, நகர்கின்றது. சேலை இது மாறாப்பு அப்படின்னு சொல்லும்போது, கையில் பூ வச்சுருக்க பூ மாலை, அந்த சேலையை சரி பண்ணால் மாலையை கீழே வைக்கணும், பூவையும் போடணும். அந்த க்ஷணத்தில் லிங்கம் சாஞ்சு அவளுக்கு ஏற்ற மாதிரி சாஞ்சதுனால அவளால் பூ போட முடியுது. பூ போட்டுட்டு அவள் சேலையை சரி பண்ணிட்டாள். அவள் மாலையை வச்சாலும் தப்பு, அது நின்ன மாதிரியே சிவலிங்கத்துக்கு போனால் மக்கள் முன்னாடி அது அசிங்கப்பட்டிருப்பாங்க அந்த அம்மா. இது ஒரு நேரத்துக்கு அப்புறம் இந்த லிங்கம் சாஞ்ச மாதிரியே இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சோழ மன்னர் பெரிய பெரிய யானைகளையும் ஆட்களையும் வச்சு நிமித்த பார்க்குறாரு. அதை நிமித்தவே முடியல. ஆட்களை வச்சு நிமித்த பார்க்குற முடியல. குதிரைப்படை, யானைப்படை, என்னெல்லாம் ஃபோர்ஸ் இருக்கும் எல்லாத்தையும் வச்சு கயிறு கட்டி பண்ணுறாங்க. அந்த லிங்கத்தை நிமிர்த்தவே முடியல. இந்த இடத்துல இது தாடகையோட சிறப்பு. அதாவது அவருடைய பக்திக்காக ஒரு பெண் ஒருத்தி என்ன சொல்கிறது, ஒப்பாரும் மிக்காரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இல்லாத அப்படின்னு. அது போல் இது போல் ஒரு பக்தி இல்லை அப்படின்ற ஒரு பெண்ணுக்காக லிங்கமே சாய்ந்து கொடுத்த ஒரு இடம். அப்போது இதை நிமிர்த்தணும் அப்படின்னும்போது சோழ மன்னனுக்கு எல்லா இடத்துலையுமே ஃபெயிலியர் தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் தோற்று போகிறான். ஒரு நேரத்தில் ஒரு கணத்தில் இந்த விஷயம் திருக்கடையூர் பூர்வீகமாக கொண்ட ஒரு 63 நாயன்மாரில் ஒருத்தரான கலையருக்கு தெரிய வந்தது. கலையர் யாருன்னா, அது குங்குலி கலையர் நாயனார்னா எல்லாருக்கும் தெரியும். அவர் குங்குலியம் அந்த கோயிலில் போடக்கூடிய ஆள் திருக்கடையூரில். அதுதான் அவரோட வேலையே. அதுக்காக ரொம்ப வசதியான ஆள். எல்லா சொத்தையும் விற்று, கடைசியில் மாடையும் விற்று, காளைகளையும் விற்று, இனிமேல் விற்கிறதுக்கு வீட்டில் ஒன்றும் இல்லைன்னும் போது அவருடைய சொந்த மனைவி ஒரு தங்க தாலியை கொடுக்குறாங்க. அழுதுகிட்டே வாங்குறாரு. ஏன்னா தாலியை பொதுவாக யாரும் விற்க மாட்டாங்கல்ல. விற்கலான்னு எடுத்துகிட்டு போகும்போது எதிர்க்க குங்குலியம் பெரிய பொதி மூட்டைகளாக வருகின்றது. இவர் எதுக்காக கொடுக்குறான்னு, நீங்கள் விற்று அரிசிலாம் வாங்கிட்டு பிள்ளைங்க சாப்பிட்ணும், ஒரு 3-4 நாள் ஆச்சு சாப்பிட்டு வயிறு ஒட்டி போயிருக்கு, இதுக்கு இன்னும் 2 நாள் போச்சுன்னா நம்ம எல்லாம் செத்து போக வேண்டியதான் அப்படின்னு அந்த அம்மா என்றைக்கும் தடுத்ததில்லை தன்னுடைய கணவருடைய சிவத்தொண்டை.
ஆனால் இவருக்கு இவர் வந்து அரிசி வாங்க போனால் அதை மறந்துட்டு, அப்போ சிவனோட கருணை பாருங்கள், அருமையான மனைவி கொடுத்து நகையை கொடுத்துட்டா, எங்கே போய் நம்ம குங்குலியம் வாங்க நினச்சா குங்குலியத்தே வந்து சிவனே கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் குங்குலியத்தை வாங்கிட்டு இவர் கோயிலில் போய் குங்குலியம் போட்டு உட்காந்துருப்பார். அந்த சிவனுடைய பக்தியோட உச்சத்தில் வந்து அவரை நினைத்து உட்காந்துருப்பார். வீட்டில் வந்து பிள்ளைகளும் மனைவியும் வந்து பசியோட உச்சக்கட்டத்தில் அழகு கூட திராணி இல்லாமல் தெம்பு இல்லாமல் தங்களை அறியாமலே மயக்க நிலையில் விழுந்துருவாங்க தரையில். சிவபெருமான் மனம் இறங்கி அந்த வீடு ஃபுல்லாக அரிசியும் தானியங்களையும் தங்கங்களையும் வைரங்களையும் வந்து வீடு ஃபுல்லாக நிரப்பினதாக ஒரு புராண கதை. அப்போது இது எதுக்காக இந்த கதைன்னா, அவருடைய பக்தியை வந்து சிவபெருமானை ஏற்றுக்கிட்டாருன்றதுக்காக இந்த கதை. இது உண்மை கதை. ஆனால் குங்குலிய கலைய நாயனாருடைய வந்து நாயன்மாருடைய புகழ் வந்து உலகம் ஃபுல்லாக தெரியணும் அப்படின்னும்போது அவருக்கு இந்த செய்தியை வந்து எட்ட வைக்கப்படுகின்றது. இந்த மாதிரி ஒரு திருப்பனந்தாளில் சிவன் கோயிலில் செஞ்சடைப்பர் கோயிலோட லிங்கம் வந்து சாஞ்சிருக்கு, அதை நிமிர்த்தணுன்னா இவரும் போகிறார். ஒரு பக்கம் கயிறில் பூவை கட்டிட்டு இவரோட கழுத்தில் கயிறை கட்டிக்கிறாரு, இழுக்கணும். அவர் இழுக்கும்போது வரல, கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்க ட்ரை பண்ணும்போது இவரோட கழுத்தில் வந்து அந்த முடி வந்து இறுக்கமாகும். இவர் நமச்சிவாய என்ற மந்திரத்தை தவிர எதுவுமே சொல்லலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னும் ஒரு முறை இழுத்தா இவர் வந்து தூக்குப்பட்டால் எப்படி செத்து போவாங்க, இவர் செத்து போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அப்படின்ற இடத்துல சிவன் வந்து அதை லிங்கத்தை சிவலிங்கம் நேராக ஆக்கி இவருக்கு அருள் புரிந்ததாக அப்புறம் மக்கள்லாம் தூக்கி வச்சு கொண்டாடுறதாக ஒரு தகவல் உண்டு. ஏன் இந்த நல்ல நாளில் இந்த விஷயம் சொல்கிறேன்னா, சில சிவன் கோயில்கள் வந்து ஒரு லெவலுக்கு மேலே வந்து மக்களால் தூக்கி வச்சு கொண்டாடப்படணும். ஆனால் வந்து அது போல் தூக்கி வச்சு கொண்டாடப்படாத ஒரு கோவில் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொன்னால் அது திருப்பனந்தாள் கோயில் தான். இந்த நல்ல நாளில் அந்த வட்டாரத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கோயில் அந்த கோவில். உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா, உங்களுக்கு நேரங்காலம் சூழ்நிலை அமைந்ததுன்னா தயவுசெய்து எனக்காக நம்மளுடைய திருப்பனந்தாள் கோயிலுக்கு போங்க. இதில் வந்து அங்கேயே கடங்க, கதியாக கடங்க, ஒரு மாற்றம் நிச்சயமாக நடக்கும். இதில் வந்து அதாவது சரிந்த வாழ்க்கை நிமிர்வதற்கான அப்படின்னு நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். ஒரு மனிதன் வாழ்க்கை சரிந்து போயிருக்கோம், அவன் வாழ்க்கையை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை இங்கே கூடிய சிவன் பண்ணுவார். தன்னுடைய 63 நாயன்மாரில் ஒருத்தனுக்காக இதை நடத்தி காட்ட உலகம் புரியணும்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணோட சேலை வந்து விலகிடுச்சு, அவன் அவமானப்பற்றக்கூடாது அப்படின்றதுக்காக தன்னையே சாட்சிக்கிட்ட ஒரு மனிதர், தாயாருக்கு உபதேசம் பண்ண ஒரு புகழ்பெற்ற ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம், இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். நாகதேவதை நான் சொல்கிறேன், நான் எல்லா இடத்துலையும் வந்து ஆண் நாகம்ன்றது இங்கே பெண் நாகம் வழிபட்டது அப்படின்ற விஷயங்கள். குறிப்பாக அந்த மாதிரி இந்த 2வது திருமணம் சொன்ன பார்த்தீங்களா, அந்த திருமணம் பிரேக் ஆகிடுச்சு, 2வது திருமணத்துக்காக உங்கள் வீட்டில் பெண் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த கோயிலுக்கு போங்க, பெரிய மாற்றம்